பிரியாணி சமைச்சு நெக்ஸ்ட் டைம் மிஞ்சி போச்சுன்னா கவலையே படாதீங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த டிஷ்ஷோட கஞ்சியும் ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டியா இருக்கும். ஒரு நாள் முன்னாடி செஞ்ச பிரியாணியில சமைச்சதுன்னு நீங்க சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பிளேட் அளவு பிரியாணி இருக்கு. இது நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கேன். சோ கெட்டு போயிருக்கவே கூடாது. இதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. பிரியாணில சிக்கனோ மட்டனோ பீஸ் இருந்தா தனியா எடுத்து வச்சிருங்க. நம்ம அரைச்சதுக்கு அப்புறம் அது கூடவே சேர்த்து பிச்சு போட்டு எல்லாம் ஒன்னா போட்டு அரைச்சோம்னா டேஸ்ட் அவ்வளவு நல்லா இருக்காது. சோ இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாத்தையும் ஃபைனா சாப் பண்ணி அது கூடவே சேர்த்துக்கிறேன். கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். இதுக்கு பேர் சொல்லவே மறந்துட்டேன். இதுக்கு பேர் தான் வாடா. வாடா எந்த ஊர் ஸ்பெஷல் தெரியுமா? நாகூர் சைடுல ரொம்பவே ஸ்பெஷலுங்க. ஆனா அங்க அரிசி மாவு வச்சுதான் செய்வாங்க. இந்த பிரியாணி வச்சு எங்க செய்வாங்கன்னு தெரியல. எங்க வீட்டுல ராசு குட்டிக்கும் அவங்க போட்ட பெரிய குட்டிக்கும் இந்த வாடாவும் கஞ்சியும் ரொம்ப ஃபேவரட். அது நாங்க லாஸ்டா காயில் பெட்டில தான் குடிச்சிருக்கோம். வீட்டுல பிரியாணி மிச்சமானதும் வாடாவும் கஞ்சியும் போட்டு தாங்கன்னு சொல்லி ஒரே டார்ச்சர் தாங்க முடியாம தான் போட ஆரம்பிச்சேன். சரி புது டிஷ் ட்ரை பண்ண மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு நானும் ஷூட் பண்ண ஆரம்பிச்சேன். பட் டேஸ்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஆனா செஞ்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் உண்மையா சொல்றேன், இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டா இருந்தது. எல்லாத்தையும் வாடா ஷேப்ல தட்டி எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் ஒரு கடாயில ஊத்தி நல்லா சூடு பண்ணிட்டு நல்ல சூடான எண்ணெயில போட்டு 2 பக்கமும் நல்லா பொரிச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாக்குறதுக்கு தான் கொஞ்சம் வடை மாதிரி இருந்துச்சு. பட் வடை டேஸ்டே கிடையாது. ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அது கூடவே கஞ்சி சுட சுட செஞ்சு சூடான கஞ்சியோட சுட சுட வாடாவும் டேஸ்ட் பண்ணேன். செம்ம சூப்பரா இருந்துச்சு. சூப்பரான டேஸ்ட்ல மிஞ்சி போன பிரியாணியில செஞ்ச வாடாவும் சுட சுட கஞ்சியும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கஞ்சி ரெசிபி எப்படி பண்றதுன்றத நாளைக்கு வீடியோல ஷேர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.